ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒன் பாட் ரைஸ் ஈஸி மெத்தடில் புதினா ரைஸ் பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து நான் ஒரு ஜாரில் 2 கட்டு புதினா எடுத்திருக்கேன். அதை நல்லாமே அலசி எடுத்து போட்டுக்கோங்க. அது கூட வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி போட்டிருக்கேன். இது ஃப்ளேவருக்காக நான் போட்டிருக்கேன். அது கூட ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் 6 இல்லைன்னா 7 பூண்டு போட்டுக்கோங்க. நான் பச்சை மிளகாய் 2ஆக காமிச்சிருப்பேன். ஏன்னா இந்த பச்சை மிளகாய் வந்து காரம் இருக்காது. நீங்கள் அந்த காரத்துக்கு ஏற்ப போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு குக்கர் வச்சுட்டு அதில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் ஆயில், 1 டீஸ்பூன் கீ விட்டு நல்லா காஞ்சதும் அதில் வந்து ஒரு பிரிஞ்சி இலை, 4 கிராம்பு, ஒரு அன்னாசி பூ, ஒரு ஏலக்காய் போட்டுக்கோங்க. நல்லா பொரிஞ்சு வந்ததும் அதில் வெங்காயம் போட்டுக்கோங்க. நான் வந்து நீட்டாக வந்து 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அது கூட உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. லைட் ப்ரௌன் வந்ததும் அதில் வந்து இந்த பேஸ்ட்டை அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதை ஊற்றிக்கோங்க. இது வந்து நல்லா கொதித்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொதிக்க விடுங்க. மேக்ஸிமம் 3 மினிட்ஸ் ஆச்சு கொதிக்க விடுங்க. அப்போ தான் வந்து புதினா ரைஸ் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அது நல்லா கொதித்து நம்ம அந்த தண்ணி ஊற்றிருக்கோம்ல, அது நல்லா சுண்டி வரட்டும். நல்லா திக்காக இருக்கும். அது கலரும் வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டு காட்டும். அப்போ வந்து நீங்கள் மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் வந்து சீரகத்தூள் போட்டிருக்கேன். அதை நல்லா வந்து ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. அதில் பாஸ்மதி ரைஸ் 1/2 அன் ஹவர் ஊற வச்சு தான் போட்டுக்கோங்க. நல்லா கிண்டி விட்டுட்டு தண்ணி ஊற்றிக்கோங்க. பாஸ்மதி ரைஸ் அளவு ஒரே இது தான், 1க்கு 1.5. நான் இதை ஊற்றிட்டு நல்லா கிண்டிட்டு லைட்டாக கொதி வரட்டும். சுற்றி நுரெல்லாம் வரும்ல, அந்தளவுக்கு கொதி வரட்டும். அது கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து லிட் போட்டு இது பண்ணிக்கலாம். நீங்கள் குக்கரில் விசில் விடுறதுனா மீடியம் ஃப்ளேமில் 3 விசில் விடுங்க. நார்மலாக இந்த மாதிரி மெத்தடில் பண்ணுறதுனாக்கா, இது நல்லா கொதி வந்ததும் அடுப்பு சிம் பண்ணிவிட்டு அது மேலே ஒரு வெயிட் வைங்க. நான் இஞ்சி தட்டுறது தான் வச்சுருக்கேன். நீங்கள் நார்மலாக ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்து கூட வெயிட் வச்சுக்கலாம். இந்த மெத்தடில் பண்ணிங்கன்னா மேக்ஸிமம் 10 மினிட்ஸில் வந்து உங்களுக்கு சூப்பராக குக் ஆகிருக்கும். குக்கர் விசில் விட்டு செய்கிறவங்க அந்த மெத்தடில் செஞ்சுக்கோங்க. இந்த மெத்தடில் செஞ்சால் அது இன்னும் நல்லாயிருக்கும். அவ்வளோதான், உதிரியாக புதினா ரைஸ் ரெடி. ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ், பாய்.